இந்த வருஷம் உங்க பாத்திரம், உங்க பிள்ளையோட வாழ்க்கை, உங்க பொருளாதாரம், உங்க எல்லா வேலை எல்லாவற்றிலும் இந்த வருஷம் நிரம்பி வழி செய்வது மாத்திரம் அல்ல, சரியாய் கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக போகிறார். நீதிமொழியில பார்க்கிறோம், உன் பொருளாலும் உன் விளைவின் முதற் பலனாலும் ஊழியக்காரரை கனம் பண்ணு. ஆமாவா? உன் பொருளாலும் உன் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது இப்படி அப்பொழுது களஞ்சியில் பூர்ணமாய் நிரம்பும். அந்த நிரம்புறத பேசிக்கிட்டு இருக்கிறோம். எப்பொழுது? எப்பொழுதுங்க? ஒரு பொருளாலும் உன் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனமண்ணு, அப்பொழுது நிரம்பி வழியும். எப்பொழுதும் நமக்குள்ள நிரம்பி வலிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நிரம்பி வழிகிற ஒரு அனுபவம், நிரம்பி வழிய ஆரம்பிச்சிச்சுனால நீங்க இந்த பூமிக்கு ராஜாவா கர்த்தர் உங்களை மாத்துவார். அல்லேலூயா. யாருக்கு அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மூன்றாவது ஒரு சொல்றாரு அதே சங்கீதத்துல 23ஆம் சங்கீதத்துல, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். என் பாத்திரம், சொல்லுங்க பக்கத்து பேசுற, பாத்திரம். பாத்திரம்னா 200 கிராம் பாலை வாங்கி வச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொதிக்க நிரம்பி இருந்துச்சுங்க. என் பாத்திரம். சொல்லுங்க, என் வாழ்க்கை, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, என்னுடைய பொருளாதாரம், இது எல்லாமே நிரம்பி வழியும். சொல்லுங்க, நிரம்பி வழியும். என்னைக்கு? 2025 வலிஞ்சிருச்சு. இதுக்கடுத்து 2026 வலியுமா? அதுதான் முன்னாடியே சொன்னாரு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம். சொல்லுங்க, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை நிரம்பி வழியும். பக்கத்து பேச, நன்மை கிருபையும் நிரம்பி வழியும். எத்தனை பேருக்கு நிரம்பி வழியணும்? எத்தனை பேருக்கு நிரம்பி வழியணும்? நிரம்பி வழியணுமா? சில பேர் அப்படி சைலண்ட் கில்லர் மாதிரி உட்கார்ந்துருக்கிறோம். சில பேர்ல அப்படி பார்க்கிறோம். நிரம்பி வழியுமா? உன்னை குறித்ததை என் தேவன் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். கரங்களை தட்டுவோம். நீ தேடிக்கொள்ளாததை கர்த்தர் ஒன்று தேடி தருவார். சில நேரங்களில் பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட காரியம், இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கும். ஏசி 60 சொன்னாரு, எழும்பி பிரகாசி ஒளி வந்தது. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது.
நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். எப்பொழுது? கர்த்தர் நம்மளுக்கு அளவில்லாத அளவற்ற விதங்களில் என்ன பண்ணியிருக்கிறார்? ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அளவற்ற விதங்களில், அளவில்லாத அளவில். சில நேரங்களை நான் அதை எடுத்துக்கொள்ளணும். சுதந்திரம், அது என்னுடைய உரிமை. சொல்லுங்க, என்னுடைய உரிமை. சில நேரங்களை நம்ம தவற விட்டோம். நாம் சில நேரங்களில் தேவனுடைய நோக்கங்களை, என் வாழ்க்கையில் தேவன் தருகிற நன்மைகளை, என் வாழ்க்கையில் தேவன் தருகிற சில காரியங்களை தவற விட்டாலும் கூட என் மேல் அக்கறை உள்ள ஆண்டவர் சரியான நேரத்தில் என் கையில கொண்டாந்து கொடுப்பார். கரங்களை தட்டுவோம். அப்ப கண் ஆச்சரியப்படும். கண் என்ன பண்ணும்? சொன்னார்ல, ஒண்ணுமே இல்லையா? ஆமா ஆண்டவரே, எல்லாம் ஜீரோ பாயிண்ட்ல வாழ்றோம், ஒண்ணுமே இல்லை அப்படியா? வெட்டு, வாய்க்கால வெட்டு. வாய்க்காலோட பள்ளத்தாக்குகளை என்ன பண்ண? வெட்டு. நீயும் வீட்டாரோ, உன் மிருக ஜீவன்களோ, உன் வேலைக்காரர்களோ எல்லா திருப்தியாய் சாப்பிடும்படி பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படும். எதிர்பார்த்திருப்போமா? எதிர்பார்க்காததை என் மைண்ட் எதிர்பார்க்காததை, என் குடும்பம் எதிர்பார்க்காததை, நான் எதிர்பார்க்காததை நேர்த்தியா எனக்கு தருகிறவர் தான் என் ஆண்டவர். அல்லேலூயா. எதிர்பார்க்காத நேரத்தில் நடக்குது பார்த்தீங்களா? அதாங்க அபிஷேகம். அதுதான் ஆவியானவர். அப்ப இந்த கால வேளையில கர்த்தர் சொல்றது என்ன கேட்டீங்கன்னா, நிரம்பி வழியணும். சொல்லுங்க, நிரம்பி. உங்க பீரலை பார்க்கிறப்ப எப்படி பார்க்கணும்? நீங்க நிரம்பி வழிகிறத பீரல் இருக்கும், அந்த பீரல நிரம்பி வழியுதா? ஒண்ணு வழியுது பீரல்ல, அழுகு துணியா நிரம்பி வழியுது. அதெல்லாம் எடுத்துட்டு அப்படி பாருங்க, நிரம்பி வழியணும். ஹலோ, நிரம்பி சொல்லுங்க, நிரம்பி. பாத்திரம் நிரம்பி வழியும். நாங்கள் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தோம், ஒரு ஊருக்கு. வயசான தாத்தா ஒருத்தராங்க, அவர் ஒரு ஆண்டவர் பிள்ளை. நான் ஊழியம் செய்வதை பார்த்துட்டு ஓடி வந்தார். ஐயா, ஒரு அன்பான வேண்டுகோள், சின்ன வேண்டுகோள் அப்படின்னார். சொல்லுங்க. எல்லா ஆண்டவருக்கு வேலை செய்ய வந்திருக்கிறீங்க, வெயில் நேரமா இருக்கிறது. ஏதோ என்னால முடிஞ்சது, அடியனால முடிஞ்சது டீ தண்ணி தர்றேன், அதை அறிந்து விட்டு செல்லுங்கள் அப்படின்றான். சரி கொடுங்க. ஆனால் சொல்லும் போதே சொன்னார், நான் டீ கொடுக்கிறேன்னு சொல்லல, டீ
டீ தண்ணி கொடுக்கறதே சொன்னார். டீ இருக்கும், டீ நிறம் இருக்கும், ஆனால் தண்ணி. இது எத்தனை பிள்ளைகள் அலட்சியம் பண்ணுவார்கள்? ஓடி வருவார்கள், அங்கிள், ஐயா, பாஸ்டர். ஒவ்வொரு முத்திரை இருக்குது. ஓடி வந்து பாருங்கள், இது டீயா தண்ணீரா? அவர் சொல்லும் போதே சொல்லிதான் கொடுத்தார். டீ தண்ணி என்ன பண்ணுங்க, குடிச்சிட்டு போங்க. ஆனா ஒண்ணு தெரியுது, போனவங்க அத்தனை பேர்த்திற்கும் அவர் பாத்திரம் நிரம்பி வழிஞ்சது. அதிலே மீதம் எடுத்து ஓடி வந்தார் அந்த பெரியவர். ஐயா, போதுமா, இன்னும் வேணுமா? போதும் போதும் போதும். ஏன்ட்ட வந்து கேட்டார், எப்படியா உள்ளது? உண்மையிலே ஏன்ட்ட எதுவும் கேட்டக்கூடாது, யாரும் தப்பாயிரும். அருமையாக உள்ளது ஐயா, கடவுள் உங்களை அவிரோதமாக ஆசீர்வதிப்பார். உடனே இது நல்லா இருக்குதா? ஆமே. காக்காவுக்கு தன் குஞ்சு ரொம்ப கருப்பா இருந்தாலும் அதுக்கு அது பொன் குஞ்சு. ஹலோ, ஆமே. என்ன சிஸ்டர், உங்க பையன் போல கருப்பா இருக்கிறா? ஐயா சொல்லாதீங்க. உலகத்திலே என் பயலை போல ஒரு அழகான எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது. நிரம்பி வழிகிறது. சொல்லுங்க, இந்த உலகத்துல எத்தனோ பேருக்கு எத்தனோ விதமான குறைகள். ஆனா அந்த குறையில கூட பாருங்களேன், ரட்சிப்புக்கு முன்னாடி என்னை பார்த்தீங்கன்னா என்னை பார்க்கவே சகிக்காது. எல்லாம் புண்ணு, மூக்கு ஒழுகும். ஒரே ஒரு டவுசர் அதை போட்டு ரோட்டில் நடந்து போனோம்னா பேப்பரை திண்டுக்கல் போட்டோம். ஒரு போஸ்ட் மாதிரி நடத்துவான், இப்படிப்பட்ட குறை. ஆனா அப்படிப்பட்ட குறையுள்ள மனிதர்களை ஒரு நாளில் இயேசு அவங்களை சந்திக்கிறார். ஒரு நாள் அவர்கள் ஆண்டவருக்குள்ளாக வருகிறார்கள். ஒரு நாளில் அவங்க பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கரங்களை தட்டுவோம். எதிர்பாராத விதத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன யாரு சொல்ல முடியுமா கோர? அன்னைக்கு அப்படி இருந்தேன் நான். ஆனா இன்னைக்கு நான் அழகா இருக்கிறேன், எனக்கே தெரியும். நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை, எனக்கு தெரியும். அழகா இருக்கிறேன்னா இல்லையா? அழகா இருக்கிறேன், ஈர்க்கப்படுகிறேன். ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா அப்படி ஈர்க்கப்படுகிறேன். ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா என்ன பேசணும்னு ஆசைப்படுறாங்க. ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா ஐயாட்ட நம்ம குறைய சொன்னா நல்லா இருக்குமே, ஐயா ஜெபம் பண்ணுவாங்களே, நம்ம சூழ்நிலை மாறுமே. இப்படிப்பட்ட ஒன்றுக்கும் உதவாத, ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாத, ஒன்றுக்கும் ஆகாதது என்று தள்ளின, ஒன்றுக்கும் பயன்படாத, ஒன்றுக்கும் உபயோகப்படாத
ஒரு பொருளை இன்றைக்கு அநேக பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஒரு ஈர்க்கப்படும் பொருளாக மாற்றி இருக்கிறார்னா என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கரங்களை உற்சாகம் தட்டுவோம். அப்படித்தான் ஒரு சில பேர் இங்க வந்திருக்கிறீங்க. நான் சொல்ல ஆவியானவர் சொல்லுகிறார், ஆவியில் அதை உணர்கிறேன். இங்க நூற்றுக்கணக்கான பேர் வந்திருந்தாலும் கூட ஒரு சில நபர் இங்க வந்திருக்கிறீங்க. உங்களை பார்த்தா ஆகல, உங்களை பார்த்தா வெறுக்கிறாங்க, உங்களை பார்த்தா சீ என்று சொல்றாங்க. அவங்க விரும்புகிற வசதி உங்கள்கிட்ட இல்லை, அவங்க விரும்புகிற வாழ்க்கை உங்கள்கிட்ட இல்லை. அழுது கொண்டு இருக்கிறீங்க, உள்ளத்தில் அழுகுறீங்க. ஏன் இந்த கிறிஸ்துமஸ் கூட ஒரு புது ட்ரெஸ் எடுக்கல, மன வேதனையோடு வந்திருக்கிறீங்க. நான் சொல்லுகிறேன், அதே நபரை கர்த்தர் பாத்திரம் நிரம்பி வழியை செய்வார். இந்த வருஷத்துல பாருங்க, உங்க பாத்திரம் நிரம்பி, பக்கத்துல உங்க பாத்திரம் நிரம்பி வழியும், உங்க பாத்திரம் நிரம்பி வழியும். அநேகருக்கு நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. வெக்கப்பட்ட இடத்துல உங்க தலையை கடவுள் நிமிர செய்வார். நம்புறீங்களா? என் பாத்திரம் நிரம்பி வழின்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை தட்டி நிரம்பி வழியுமா? வேதம் சான்றாக இருக்கிறது. வேதத்தில் நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. வேதத்தில் ஒரு ஸ்திரீ இருக்கிறா. அவளை பார்த்தீங்கன்னா 18 வருஷம் கூனியா இருக்கிறா. 18 வருஷம் சர்ச்சில் இருக்கிறா. 18 வருஷம் எப்போ என் வாழ்க்கை நிமிரும் சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறான். ஒரு காலகட்டம் வந்த உடனே முடிஞ்சது, அவ்வளவுதான். வருஷங்கள் கடந்து விட்டது, வருஷங்கள் முடிந்து விட்டது. இனிமேல் நிமிறதுக்கு வழியே இல்லை, சான்ஸ் இல்லை. நம்பிக்கையெல்லாம் இழந்து, நம்பிக்கையெல்லாம் செத்த நிலைமையில 18 வருஷம் கழிச்சு இனிமேல் எனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுதா, 18 வருஷம் கழிச்சு கூணு நிமிர போகுதா, 18 வருஷம் கழிச்சு என் வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் வரப்போகிறதான்னு சொல்லி அவள் நம்பிக்கை எழுந்து வாடுகிறப்பதான் இயேசு அவளுக்கு வந்து ஒரு மறுவாழ்வை கொடுத்தார். அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இன்றைக்கு முடிஞ்சதுல வந்திருக்கிற நான் சொல்றேன், இயேசு உனக்கு ஒரு மறுவாழ்வை தருகிறார். ஹலோ, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு உனக்கு இன்றைக்கு ஒரு மறுவாழ்வை தருகிறார். எதிர்பார்க்கல, சற்று கூட எதிர்பார்க்கல. இயேசு வந்து அவளை தொடுறார். தொட்ட மாத்திரத்திலே சுகம். இயேசு இன்றைக்கு உங்களை தொடுகிறார். இங்க வந்திருக்கிற ஒரு சில நபரை, யாரோ ஒரு நபரை இயேசு தொடுகிறார். இந்த இரவுல, இந்த நிமிஷம், இந்த நேரம், இந்த இரவு உங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கிற ஒரு இரவு இது. உற்சாகமா தட்டும். ஆமே, கொஞ்சோட அவன் நினைக்கல. நிமிரா வாழ்க்கையில இயேசு
ஒரு மறுவாழ்வை அவளுக்கு கொடுத்தார். உங்களுக்கு இயேசு மறுவாழ்வை கொடுத்திருக்கிறார். நம்புறீங்களா? நம்புறீங்களாங்க? உனக்கு ஒண்ணுமே நடக்காதுன்னு சொல்லி இருப்பாங்க, உனக்கு ஒண்ணுமே ஆகாது, உனக்கு ஒண்ணுமே நடக்காது, உன் வாழ்க்கையில வெளிச்சமே இல்லை, உன் வாழ்க்கையில நல்லது கெட்டதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. விசுவாசத்தோடு இந்த இடத்துல இருந்து போங்க. ஒரு அற்புதமான ஒரு நல்வாழ்வை கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களுக்கு தரப்போகிறோம். கரங்களை தட்டுவோம். ஆமென். நம்புறீங்களா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? நல்வாழ்வை தரப்போகிறான். அப்ப என் பாத்திரம் சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழியணும். எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு பாருங்க கர்த்தர். ஒரு அற்புதம் நடக்குது, என் பாத்திரம் நிரம்பி வெளியுது அப்படின்னு நான் என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு நன்றியா இருக்கணும். கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? நன்றியா இருக்கணும். ஒரு சில பேர் நிறைய காரியத்தை உணர்றேன், ஒரு சில காரியத்தை மாத்திரம் சொல்றேன் உங்களுக்கு. நான் இன்னொரு அவருக்கு பாருங்க, நீங்க எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க, உங்களுக்கு ஒரு செக் வரப்போகிறது. தேவைகள் எல்லாம் சந்தித்து மீதம் எடுக்கும்படியான அந்த செக்கை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஹலோ, விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. நடக்குமா? பக்கத்து வச்சு நடக்கும். எதிர்பார்க்கவே இல்லை, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஓடி வர்றான். இயேசு கூப்பிட்ட உடனே வர்றான். கூப்பிட்டு இயேசு சொன்னார், ஆனா இயேசு நம்மகிட்ட கேட்பது ஒரே ஒண்ணுதான், நீ விரும்புகிறாயா? நீ விசுவாசிக்கிறாயா? இயேசு என்ன கேட்கிறாருங்க? நீ விரும்புகிறாயா? உன் வாழ்க்கையில இது நடக்கும், உன் வாழ்க்கையில இது ஆகும், உன் வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியத்தை என்னால செய்ய முடியும், தலைகீழ கிடக்கிற உன் வாழ்க்கையை நிமிர பண்ண முடியும், மதிக்கப்படத்தக்க, எல்லாராலும் புறக்கணிக்கப்படத்தக்க உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா அந்த சீரழிவுகளை மாற்றி ஒரு நல்ல ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை என்னால உனக்கு உண்டாக்க முடியும் சொல்லி நீ நம்புகிறாயா? நம்புகிற மாத்திரம் ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. நம்புறேன். அப்படி ஆகட்டும். ஆமென். என் மகமை விளங்கும் போ. இங்க சொல்றாரு, அங்க அற்புதம். இப்ப ஆண்டவர் பேசுறாரு, உங்க வீட்டுல அற்புதம், பொருளாதாரத்துல அற்புதம், உன் வாழ்க்கையில அற்புதம், உன் சரீரத்துல ஒரு அற்புதம், எதிர்பார்த்திருக்கிற காரியத்துல ஒரு அற்புதம், நம்பிக்கொண்டு இருக்கிற காரியத்துல ஒரு அற்புதம், நீ நம்பி வந்திருக்கிற காரியத்துல ஒரு அற்புதம், இதுவரையிலும் எதிர்பார்த்திராத, இதுவரையிலும் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிற வாழ்க்கையில இந்த இரவுல தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறார். இது உனக்கு ஒரு அற்புதத்தின் இரவாக மாறப் போகிறது. இயேசு உனக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். பயந்தது போதும். ஜெபம் பண்றான். இதுக்கு எல்லாத்துக்கும் அவசியம் என்னங்க? என் பாத்திரம் நிரம்பி வழியணும்.
என் பாத்திரம் நிரம்பி வழியணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் அவசியம் ஜெபம். சொல்லுங்க. ஜெபமெல்லாம் பண்ண மாட்டேங்க. ஜெபமெல்லாம் பண்ண மாட்டேன். கால் மேல கால் போட்டு தூங்குவேன். ஜெபத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. ஜெபத்துக்கு எனக்கு தூரம். எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது. என்னால் ஜெபம் பண்ண முடியாது. அதனால ஜெபமெல்லாம் பண்ண மாட்டேங்க. பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? ஜெபம் பண்ணுவேன். உட்காருவேன். பரலோக பிதாவே ஸ்தோத்திரம், ஆசீர்வதி. ஆமே ஆமே. உங்க ஜெபம் உங்க வாழ்க்கையில் இருக்கிற இயேசுவை எழுப்ப முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? படகுல தூங்குறாருங்க இயேசு. எப்ப எழுப்புனாங்க? கவலை இல்லப்பா. ஹலோ, எப்ப எழுப்புனாங்க? படகுல தூங்குறாருங்க. கூட அவங்களும் இருக்கிறாங்க. இவர் நல்லா தூங்குறாரு. எப்ப அவர் இந்த பிரச்சனை, எப்ப அவங்களுக்கு பிரச்சனை வருகிறதோ, எப்ப அவங்க ஜெபத்தில் இயேசுவை எழுப்புகிறார்களோ, அங்க அற்புதம் நடக்குது. கரங்களை தட்டும். அங்க ஒரு அற்புதம் நடக்குது. உங்க வாழ்க்கை என்ற படகுல தூங்குறாரா இயேசு? வாழ்க்கை என்ற படகுல இயேசு தூங்கிட்டு இருக்கிறீங்களா? எழுப்புங்க. அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அற்புதம் நடக்கும். ஆமென். படிப்புல அற்புதம் நடக்கும். வேலையில் அற்புதம் நடக்கும். பொருளாதாரத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். கை வந்து அற்புதத்தின் கை. ஜெபம் பண்ணு, சுகமாக்கும். சுகமாயாச்சு. அல்லேலூயா. பணத்தை தாரோம். பணத்தை வந்துருச்சு. என் பாத்திரம் எப்படி இருக்கணும்? சொல்லுங்க. என் பாத்திரம் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்ப நான் சொல்லணும் ஆண்டவரே, நான் கண்டது துன்பத்திற்கும் பட்ட கஷ்டத்திற்கும் நீர் ஒருவர் தான் எங்களை என்ன பண்ண முடியும்? மகிழ்ச்சியாக்க முடியும். நீர் ஒருவர் தான் எங்களை சரியாக்க முடியும். அந்த மகிழ்ச்சி யாரும் தர முடியாது, நீங்க தர முடியும். கேட்டு பாருங்க. தூங்குகிற இயேசு காற்றையும் கடலையும் உங்க வாழ்க்கையில, உங்களுக்கு, உங்க குடும்பத்திற்கு எதிராய் அசைவாடி கொண்டிருக்கிற, உங்க வாழ்க்கைக்கு எதிராய் வேலை செய்து கொண்டிருக்கிற எல்லா காற்றையும் கடலையும் எழுந்திருக்கிற இயேசு அதட்டுவா. கரங்களை தட்டுவா. அதட்டுவார். மிகுந்த சமாதானம். சொல்லுங்க. மிகுந்த சமாதானம். ஆவியானவர் பேசுறாருங்க, பாஸ்டர் பேசல. மிகுந்த சமாதானம். இன்னைக்கு ஒரு சில நபருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா எதிராக செயல்பட்டு கொண்டு இருக்கிற, எதிராக பேசப்பட்டு கொண்டு இருக்கிற, எதிராக வேலை செய்து கொண்டு இருக்கிற, எதிராக வீசி கொண்டு இருக்கிற, எதிராக பொங்கி கொண்டு இருக்கிற, எதிராய் அலை பாய்ந்து கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் இயேசு அதட்டுவார். கரங்களை தட்டுவோம். உற்சாகமா தட்டுவோம். இயேசு அதட்டுவார். மிகுந்த அதட்டணும்னு என்னாச்சாங்க? மிகுந்த அமைதி வந்துருச்சு. ஆமே. சில பேர்லாம் பாத்துறீங்களா? முடிக்க போறோம். சில பேர்லாம் பாருங்க, சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. நான் எத்தனோ கிராமங்களுக்கு உழித்து போயிருக்கிறேன்.
அங்கெல்லாம் தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. சமீபத்தில் சிதம்பரம் போயிருந்தோம். அங்க ஒரு சகோதரி வீட்டை அழகா கொடுத்து எல்லாம் எங்களை தூங்க சொன்னாங்க. தூங்குறோம். நைட்டு ஒரு மணிக்கு மேல அங்க ஒரு பொம்பளை வருது. பொம்பளை நெஜ பொம்பளை இல்லை, பேய் வருது. சந்தோஷம் நல்லா தூங்குறாரு. யார்? போயிரு. அழுகுது. உன் பிரச்சனை என்ன? போயிருச்சு பாருங்க. காலைல எந்திரிச்சோன்னு சொன்னேன், ஐயா இன்னைக்கு இங்க நான் தூங்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. அவன் அல்லேலூயா அல்லேலூயா. சகோதரி போய் சொன்னா உண்மை அப்படிங்கிறாங்க. டெய்லி அனுபவிக்கிறோம் நாங்க அப்படிங்கிறாங்க. இப்படி சில நேரங்களில் சில காரியங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்குதா? ஒன்னும் பண்ணாதீங்க. இயேசுவை எழுப்புங்க, அதட்டுவார். இயேசு அதை அதட்டுவார். நீங்க ஒன்றும் பண்ணாதீங்க. உங்க சார்பில் இயேசு அதை அதட்டுவார். அல்லேலூயா. அப்ப இந்த வருஷம் உங்க பாத்திரம், சொல்லுங்க, உங்க பாத்திரம், உங்க பிள்ளையோட வாழ்க்கை, உங்க பொருளாதாரம், உங்க எல்லா வேலை, எல்லாவற்றிலும் இந்த வருஷம் நிரம்பி வழியை செய்வது மாத்திரம் அல்ல, சரியாக கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.